ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் அழகர் வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்தோன்னே கண்ணா பண்ணான்னு வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? யாரை கேட்டு வந்து இப்போ ஸ்வேதா நம்பரை வந்து உன் மாமனாருக்கு கொடுத்த? அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு தெரியுமா? அவள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா பாரதி இப்போ வந்து வருத்தத்தில் இருக்கா. இப்போ பாரு, உனக்கு போய் வந்து நான் உதவிலாம் செய்யணும்னு நினச்சேன் பார்த்தியா? அதுவும் 1,50,00,000 கொடுத்து வந்து உனக்கு வந்து ஜவுளி கடையை திறக்கலான்ட்டு என் புத்தியை தான் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, சபாஷா, உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் வந்து நான் வந்து மதித்து உன் கூடலாம் பழகினேன் பார்த்தியா? என்னையே தான் சொல்லணும். உனக்கு ஒரு கும்பிடு. இனிமேல் நீ உன் தசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். தேவையில்லாமல் இன்னொரு தடவை என் பேச்சில் வந்து நீ தலையிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதான் நம்ம சந்திக்கிற கடைசி நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அழகர் செம கோவத்தோட கை நீட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நானும் சொல்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் வந்து உன்னை நான் பார்க்க துளி கூட விருப்பப்படலை. இனிமேல் வந்து என்னோடய பிரச்சனையில் வந்து நீ தலையிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். உனக்கு எனக்கும் சவாசமே கிடையாது அப்படின்னு. அதை தாண்டா நானும் சொல்கிறேன். தயவு செஞ்சு போ, கண்ணில் முழிக்காத அப்படின்னு வந்து அழகர் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கோவப்பட்டு ஆதி வந்து கையை தூக்கி கத்துறாங்க. இந்த கையை தூக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, கையை கீழே இறக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து செமையாக போயிடுறாப்புல. இந்த பக்கம் ஆதியும் வந்து கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. இது 2 பேரும் நடக்கிறத வந்து பிரிஞ்சத விஷயத்தை பார்த்துட்டு தர்மலிங்கம் வந்து சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. ஸ்வேதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அம்மா, நான் இத்தனை நாளாக வந்து இவங்க 2 பேரை பிரிக்கணும்னு நம்ம பயங்கரமாக போராடணும். ஆனால் பாரு, நீ வந்த எவ்வளவு அருமையான திட்டம் நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோம். இப்போ பார்த்தியா, அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அடுத்தது நம்ம 2 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த அழகரையும் ஆண்டாளையும் சரி ஆதி 4 பேரையுமே தனித்தனியாக ஆக்கிடலாம். என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, ஸ்வேதாவது பரவாயில்ல அங்கிள், நிச்சயமாக நம்ம வந்து இவங்க எல்லாரையும் பிரிச்சுட்டு கஷ்டப்படுத்தாமல் விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சபதம் போட்டுக்கிட்டு சிரிக்கிறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது.